ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான கோதுமை அல்வா தாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே பிரமாதமா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் போல நெய் வந்து நம்ம உள்ள சேர்த்துட்டு, இப்ப இதில கொஞ்சமா வந்து ஒரு முந்திரி பருப்பு போட்டு நம்ம வந்து பொன்னிறமா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம முந்திரி, பிஸ்தா, பாதாம் நம்மளுக்கு புடிச்ச நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி வந்து உள்ள சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அத உள்ள சேர்த்துக்கோங்க. பம்ப்கின் சீட்ஸ்க்கு சேர்த்தா கூட இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப இத வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டு, இப்ப இதே கடாயில ஒரு 1 கப் போல கோதுமை மாவு வந்து ஒரு பச்சை வாசனை போற அளவுக்கு லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆயிறக்கூடாது. நல்ல ஒரு வாசனை வரும்போது, இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு, நான் அந்த 1 கப்புக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம இந்த மாரி நல்லா வந்து கைவிடாம கிளறி குடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் தாங்க ரொம்ப முக்கியம். கட்டி பட்டுடுச்சுன்னா, அல்வா வந்து ரொம்ப கட்டி கட்டியா தெரியும். அதனால இந்த ஸ்டேஜ்ல வந்து கரெக்ட்டா வந்து கட்டி இல்லாம நல்லா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கரைச்சிட்டு, இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு, இப்ப இந்த ஸ்டேஜ்ல 3/4 கப் அளவு வந்து சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு 2 பிஞ்ச் அளவு ரெட் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா கூட நீங்க வந்து நார்மலாவே கலர் இல்லாம கூட செஞ்சுக்கலாம். இப்ப இதே ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் போல நான் நெய் வந்து உள்ள சேர்த்துருக்கேன். இப்ப இந்த நெய், இந்த சுகர், இந்த கலர் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். இப்ப நம்ம சுகர் சேர்க்கும்போது அது வந்து இலக்கம் குடுக்கும். நல்லா இதே ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் அடுப்ப வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கைவிடாம நல்லா கிளறி குடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாம கிளறும்போது இந்த மாரி ஸ்டேஜ்ல திரும்பவும் வந்து உருக்குன நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாரி பபிள் பபிளா வரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கும்போது திரும்ப அந்த நெய்யெல்லாம் வந்து உள்ள இழுத்து நல்லா அந்த கோதுமை வந்து நல்லா வெந்து வரும். இப்ப பாருங்க எப்படி நல்லா கிளாஸியா நல்லா சூப்பரா இருக்குன்னு கோதுமை. இப்ப இத நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். நீங்க வந்து சுகர் கம்மியா சாப்பிடுவீங்கன்னா, 3/4 கப் சேர்த்துக்கோங்க. அதிகமா சாப்பிடுவீங்கன்னா, 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, பேன்ல அப்படியே நல்லா ஒட்டாம சூப்பரா நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாரி ஸ்டேஜ் தான் கரெக்ட்டான நம்மளோட அல்வா பதம். இந்த மாரி ஒட்டாம வந்துச்சுன்னா, நம்மளோட கோதுமை அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. இப்ப இது மேல அப்படியே அந்த வறுத்த முந்திரிலாம் சேர்த்து நல்லா வந்து கிளறி குடுத்தோம்னா, நம்மளோட எம்மியான சூப்பரான கோதுமை அல்வா பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. குழந்தைங்க வீட்ல ஸ்வீட் கேட்டா கூட நம்ம வந்து சட்டுன்னு வந்து இத செஞ்சு குடுத்துடலாம். ரொம்பவே பிரமாதமா இருக்கும். இப்ப இத அப்படியே நம்ம வந்து ஒரு நெய் தடவுன தட்டுல அப்படியே நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க நான் மாத்தி எடுத்து வச்சிருக்கேன். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.